அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த சகோதரர், அவருடைய பெயர் அம்மார். அவர் இஸ்லாத்திற்கு தற்போது 6 வருடங்களாகின்றது. தற்போது இந்த சகோதரர் சிறந்த முறையில் உழைத்து உண்ணக்கூடிய சகோதரராக இருக்கின்றார். அவர் நம்மிடத்திலே அவருடைய தொழில் நிமித்தமாக அல்லது அவருடைய தொழிலுக்கு தேவையான சில உபகரணங்களை வாங்கி தருமாறு நம்மிடத்திலே கேட்கின்றார். இன்ஷா அல்லாஹ் அந்த உபகரணங்கள் என்ன என்பதை அவரே சொல்லுவார். அதில் எங்களால் முடிந்த அளவுக்கு யாருக்கேனும் அவற்றை வாங்கி கொடுப்பதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்குமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கலாம். ஏனென்றால் இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்கள் பல்வேறுபட்ட அடிப்படையில் வருகின்றார்கள். அதிலே இவர் தன்னுடைய கரத்தினால் உழைத்து தன்னுடைய குடும்பத்தை பார்க்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். எனவே அவருடைய தொழிலை மேம்படுத்துவதற்காக அல்லது தொழிலை சிறப்பாக செய்வதற்காகவே நம்மிடத்தில் இந்த உபகரணங்களை கேட்கின்றார். எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் உதவிகளை செய்து அவருடைய தொழிலை நாங்கள் மேம்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களிடத்திலே நாங்கள் முன்வைக்கின்றோம். அதற்குரிய எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தையும் நாங்கள் தருவோம். இன்ஷா அல்லாஹ் உரிய ஆவணத்தோடு நீங்கள் தரக்கூடிய பணத்தையோ அல்லது நீங்கள் வாங்கி தரக்கூடிய உபகரணத்தையோ அவரிடத்திலே ஒப்படைக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் செய்து கொள்வோம். எனவே அவர் சொல்லக்கூடிய விடயங்களை கேட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தற்போது வேலை செய்யக்கூடியதாக சொந்தமாக தொழில் செய்வதற்கு உரிய உபகரணங்கள் இல்லாத காரணத்தினால் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன். உதவி செய்யக்கூடிய சகோதரர்கள் மௌலவி மூலமாக இந்த உபகரணங்களை வாங்கி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையில் என்னென்ன உபகரணங்கள் என்றால் கில்ட்டி, கிரைண்டர், 12 வோல்ட் ரில், சுத்தியல், ஸ்க்ரூ டிரைவர் வகை, பால், வெட்டிரும்பு, குறடு, நோஸ் பிளேயர், கட்டிங் பிளேயர், டூல்ஸ் பாக்ஸ், மல்டிமீட்டர், ஏணி, இந்த உபகரணங்களை பெற்று தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அவர் ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அவருக்கு நாம் இப்படியான உபகரணங்களை பெற்றுக் கொடுத்தால் சுயமாகவே அவருடைய தொழிலை அவர் மேம்படுத்திக் கொள்வார். யாரிடத்திலும் கையேந்தாமல் சுயமாகவே அவர் உழைத்து அவருடைய குடும்பத்தை பார்ப்பார். எனவே எங்களால் முடிந்த அளவுக்கு இந்த உதவிகளை நாங்கள் செய்ய முற்படலாம். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கக்கூடிய விடயம் என்ன? ஒரு சகோதரருடைய கஷ்டத்தை நாங்கள் போக்குவமாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மையிலும் மறுமையிலும் எங்களுடைய கஷ்டங்களை போக்காட்டுவான். எனவே அந்த விடயத்தை ஞாபகம் வைத்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த சகோதரருக்காக உதவி செய்வதற்கு நாங்கள் முன்வருவோம். நீங்கள் செய்யக்கூடிய உதவியின் மூலமாக அவரிடத்தில் நாங்கள் அதனை கொண்டு சேர்ப்போம் என்ற விடயத்தை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து.